Hi dear friends, viewers and my dear students, I hope you are all fine by the grace of God. Today we are going to know about one of the very important number in our body system. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபரை பற்றி நம்ம பார்க்க போறோம். I don't know whether I am having the right to speak about him or her, or whether I am a worthy person to speak about him or her. இவங்களை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு தெரியல. இருந்தாலும் I asked to that person, I requested to that person, shall I speak about you? அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், ரிக்வெஸ்ட் பண்ணேன், உங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் உங்களை பற்றி கொஞ்சம் பேசட்டுப்பா அப்படின்னு கேட்ட நேரத்தில் ஓகே யூ கேன் ஸ்பீக் வாட் யூ நோ அபவுட் மீ, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க யார் அப்படின்னா ஹியூமன் பிரைன். நம்ம எல்லாம் ஆட்டுவிக்கிற அந்த ஆளு, நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய துக்கம், நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய ஹாப்பினஸ், நம்முடைய சேட்னஸ், நம்முடைய எஜுகேஷன், நம்முடைய பிஹேவியர்ஸ் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கண்ட்ரோலிங் கம்பார்ட்மெண்ட், that means human brain. We are going to know some points, a little bit of points regarding this human brain. We know basically the human brain is divided into three parts. That is front brain, then midbrain and hindbrain. இந்த முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என பிரிக்கப்படுகிறது. Then there is a connection between the brain and the spinal cord. இந்த மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் இடையில தொடர்பு இருக்குது. Then there may be a lot of effects that may affect the human brain. நிறைய எக்ஸ்டர்னல் சோர்சஸ் எல்லாம் நம்முடைய பிரெயினை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த ஆள் மட்டும் நல்ல தெளிவா இருந்துச்சு அப்படின்னா we will lead a good life. If this system is in a accurate manner, ஒரு நல்ல ஒரு தெளிவான அக்குரசியில அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம். பட் there may be the probability of causing some disorders. சில நேரத்தில் இதில் டிசார்டர்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், என்விரான்மெண்டல் டிசார்டர்ஸ், உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், அதே மாதிரி சுற்றுச்சூழலால் வரக்கூடிய பாதிப்புகளால் இந்த ஆள் பாதிக்கப்படலாம். ஸோ வாட் ஆர் த வேரியஸ் டிசார்டர்ஸ், என்னெல்லாம் டிசார்டர்ஸ் மனுஷனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்பதை இந்த வீடியோவில் சம் பேசிக் பிக்சர்ஸ், பை யூசிங் சம் பேசிக் பிக்சர்ஸ் வச்சு நம்ம இந்த பிரெயினை பற்றி ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறேன். அதுவும் இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு குவாலிட்டி இல்லை தான். ஏன்னா இன்னும் பெரிய பெரிய சயின்டிஸ்டுகளுக்கே கட்டுப்படாத ஒரு ஆள் இவங்க தான். பெரிய பெரிய ஜீனியஸ் டாக்டர்ஸுக்கும் கட்டுப்படாத ஒரு ஆள் இவங்க தான். ஏதோ எனக்கு தெரிந்த சில பாயிண்ட்ஸுகளை இந்த வீடியோவில் உங்களிடம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். Hi dear friends, in this picture you are seeing the sagittal section of the human brain, அதாவது மனித மூளையினுடைய நீள்வட்டு தோற்றம். The brain is the central information processing organ of our body and act as the command and control system. மனித மூளை தான் நம்முடைய உடம்பினுடைய ஒட்டுமொத்த
கட்டுப்பாட்டு மையம், ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டு மையம் மற்றும் கமாண்டிங் பவர், அதாவது கட்டளை மையமும் கட்டுப்பாட்டு மையமும் கட்டளை மையமும் இந்த ஹியூமன் பிரெயின் தான். It controls the voluntary movements, balance of the body, functioning of vital, involuntary organs, example, lungs, heart, kidneys, etc. Then also the activities of endocrine glands. அதாவது குறிப்பாக தானாகவே செயல்படுகின்ற உறுப்புகளாகிய நுரையீரல், இதயம், சிறுநீரகம் போன்றவற்றை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹியூமன் பிரெயின் தான். அதே மாதிரி நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துவதும் இந்த ஹியூமன் பிரெயின் தான். எல்லாவற்றுக்கும் மேலாக மனித நடத்தைகளை தீர்மானிப்பது இந்த ஹியூமன் பிரெயின். இட் இஸ் ஆல்சோ த சைட் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். அதாவது நம்முடைய பார்வை, நம்முடைய கேட்கும் திறன், பேசும் திறன், நம்முடைய மெமரி, அதாவது மெமரி அப்படின்னா நாம் மனதில் வைத்திருக்கக்கூடிய திறன், நம்முடைய இன்டெலிஜென்ஸ், நம்முடைய செயல்பாட்டு திறன், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது இந்த மனித மூளை தான். Then the average weight of brain is 1500 grams, that constitutes for only 2% of normal healthy individual weighing around 60 kilogram. அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான 60 கிலோகிராம் எடை உள்ள ஒரு மனுஷனுடைய மூளையினுடைய எடை எவ்வளவு அப்படின்னா 1500 கிராம்ஸ், அதாவது 1.5 kilogram. Then since brain floats in CSF, it only weighs 50 grams, which is comfortable. CSF provides buoyancy to our brain, the reason why we don't feel its weight. அதாவது நம்முடைய மனித மூளையானது ஒரு திரவம், அந்த திரவத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா CSF. அதற்கு உள்ளாடி முதந்துட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளவு வெயிட்டான பிரெயின், அதாவது 1.5 கிலோகிராம் வெயிட்டான பிரெயின் நமக்கு ஒரு 50 கிராம்ஸ் ஒரு மைல்டு வெயிட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு காரணமே இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், அதாவது CSF. Then the human brain is the most complicated and advanced structure in the whole animal kingdom. There are about 180 to 200 billion neurons in an adult brain. அதாவது மனித மூளையை பற்றி இன்றும் அறிவுக்கு எட்டாத அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக இந்த மனித மூளையானது இருக்கிறது. இதில் 180 முதல் 200 பில்லியன் நியூரான்ஸ் ஒரு அடல்ட், அதாவது ஒரு வயதான மனிதருக்கு இருப்பதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. The size of the brain and the person's intelligence are not strongly related. இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனித மூளையினுடைய அதனுடைய வெயிட்டை வச்சுக்கிட்டு இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்முடைய இன்டெலிஜென்ஸை கணிக்க முடியாது என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. Then studies tend to indicate small to moderate correlations between brain volume and IQ. The most consistent associations are observed with the frontal, temporal and parietal lobes, the hippocampi and the cerebellum, but these only account for the relatively small amount of variance in IQ. அதாவது நம்முடைய பிரெயினுடைய வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சில பகுதிகள், குறிப்பாக ஃப்ரண்டல் லோப், டெம்பரல் லோப், பரீட்டல் லோப்ஸ், இந்த பார்ட் மனிதனுடைய சில அந்த இன்டெலிஜென்ஸை தீர்மானிப்பதாக சில தகவல்கள் சொல்கின்றன. ஓகே. Then other animals including whales and elephants
have larger brain than humans. அதாவது இப்போ திமிங்கலத்துக்கும் குறிப்பாக யானைக்கு வந்து மனிதனை விட மிகப்பெரிய மூளை இருக்கின்றது, மிகப்பெரிய மூளை இருக்கின்றது. In this picture, now you see, in this picture you are seeing the left brain functions and right brain functions. இங்க வந்து அந்த பிரெயின் ஆனது நேர் பாதியாக பிரிக்கப்படுகிறது. அதில் வந்து லெஃப்ட் பிரைன், ரைட் பிரைன், அதாவது இடது மூளை வலது மூளை என பிரிக்கப்படுகிறது. யூ see the functions of the left brain. இடது மூளையினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, ரைட் சைடு ஆஃப் த பாடி கண்ட்ரோல். இங்கே பாருங்க, இடது மூளை தான் வந்து ரைட் சைடு பாடியை கண்ட்ரோல் பண்ணுது. தென் நம்பர் ஸ்கில்ஸ், எண்ணிக்கை திறன். தென் மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்கில்ஸ், கணித மற்றும் அறிவுத்திறன். தென் ரிட்டன் லாங்குவேஜ், மொழி திறன். ஸ்போக்கன் லாங்குவேஜ், பேசும் திறன். அப்ஜெக்டிவிட்டி, அதாவது அப்ஜெக்டிவிட்டி. தென் அனாலிட்டிக்கல், லாஜிக், ரீசனிங். அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பை நாம் கூர்ந்து ஆராய்வது. அதே மாதிரி அனாலிட்டிக்கல் திறன், பகுப்பாய்வு செய்வதல். லாஜிக், அதாவது லாஜிக் அண்ட் ரீசனிங், தெளிவாக பகுப்பாய்வு செய்து முடிவெடுக்கும் திறன். இதையெல்லாம் வந்து செய்கிறது யார் அப்படின்னா லெஃப்ட் பிரைன். லெஃப்ட் பிரைன். யூ see the functions of the right brain. வலது மூளையினுடைய செயல்பாடுகள், அதனுடைய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி கண்ட்ரோல். அதாவது இது வந்து இடது பக்க உடல் அமைப்பை கட்டுப்படுத்துகிறது. தென் 3D ஷேப்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்ஸ், முப்பரிமாண அமைப்புகளை கண்டுணர செய்கின்றன. தென் மியூசிக், ஆர்ட், அவேர்னஸ். நல்ல பாடுகின்றவங்க, நல்ல ஆர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு பிரைன் வந்து ஆக்டிவாக இருக்கும். தென் இன்ட்யூஷன் மீன்ஸ் நல்ல ஒரு எண்ண உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துகிறவங்களுக்கு ரைட் சைடு, மன்னிக்கவும், இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்லாமே வந்து ரைட் சைடு பிரைன் ஃபங்க்ஷன்ஸ். யார் யாருக்கெல்லாம் வந்து ரைட் சைடு பிரைன் ஃபங்க்ஷன்ஸ் தெளிவாக இருக்குதோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ் தான் இதெல்லாம். தென் இன்ட்யூஷன். தென் கிரியேட்டிவ் ஐடியாஸ், இமேஜினேஷன், அதிகமான இமேஜினேஷனில் இருக்கிறவங்க. தென் சப்ஜெக்டிவிட்டி, சிந்தசைசிங், நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. எமோஷன்ஸ், ரொம்ப எமோஷன்ஸாக இருக்கிறவங்க. தென் ஃபேஸ் ரெகக்னேஷன், நிறைய மனிதர்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறவங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் பிரைன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ரைட் பிரைன் ஃபங்க்ஷன்ஸ். ரைட் பிரைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லெஃப்ட் சைட் ஆஃப் பாடி கண்ட்ரோல், 3D shape identification, music or art awareness, intuition, creativity, imagination, subjectivity, synthesizing, emotion and face recognition. Okay. The next concept is the evolutionary facts about human brain. அதாவது இந்த மனித மூளை வந்து எவ்வாறு அதனுடைய பரிணாம வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். In the courses of evolution, human brain varied in the size with every evolving species. A general myth among people is that more the size of the brain, more the intelligence. The fact is that the big brain is a big drain on the body. It is not easy to carry around, especially when encased inside a massive skull. It is even harder to fuel. In Homo sapiens, the brain accounts for about 2 to 3% of total body weight, but it consumes 25% of the body's energy when the body is at rest. அதாவது எவல்யூஷனரி ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கும் பொழுது, அதாவது அந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதனுடைய மூளையினுடைய அளவுகளில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஒரு தெரியாத ஒரு அறிவு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பெரிய மூளையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்கிறது. ஆனால் அது தவறு என்று வரக்கூடிய காலகட்டங்களில் அது தவறு என்று தீர்மானிக்கப்பட்டது. Now in this picture you are seeing the various lobes of the human brain and its functions. இங்க வந்து நீங்க பார்க்கிறது என்ன அப்படின்னா, அந்த மூளையினுடைய பல்வேறு
பல்வேறு மடல்கள். இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்டல் லோப், பெரியட்டல் லோப், தென் டெம்பரல் லோப், occipital lobe, then கீழே வந்து cerebellum, then brain stem. These are the lobes sections. இங்கே நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா மூளையினுடைய மடல் பகுதிகள். இங்கே frontal lobe நம்ம பார்த்தோம் அப்படின்னா what is the functions of this frontal lobe? அந்த frontal lobeனுடைய வேலை என்ன அப்படின்னா thinking, memory, behavior and movement. அதாவது அதிகமாக திங்க் பண்ணுறது, மனதில் இருத்தி வைக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய இயக்கங்களை எல்லாம் சீர்படுத்துறது வந்து அந்த ஃப்ரண்டல் லோப். தென் டெம்பரல் லோப், ஹியரிங், லேர்னிங் அண்ட் ஃபீலிங்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து டெம்பரல் லோப். தென் பெரியட்டல் லோப், இதனுடைய வேலை என்ன அப்படின்னா லாங்குவேஜ் அண்ட் டச்சிங் ஃபீலிங்ஸ். தென் occipital lobes, that is related with our eyesight. Then கீழே brain stem, roles of brain stem is breathing, heart rate and temperature. நம்முடைய சுவாசம், அதாவது உயிர் நாடியே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரெயின் ஸ்டெம்மில் இருக்கிறது மாதிரி தான் நமக்கு இதை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. ஏன்னா இதுதான் வந்து ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுது, அது மாதிரி பாடி டெம்பரேச்சர். தென் செரிபெல்லம், செரிபெல்லத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன்ஸ். நம்ம தெரியும், இஃப் எனி ஒன் கன்சியூம்ஸ் ஆல்கஹால்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் த செரிபெல்லம். செரிபெல்லத்தை அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா that human loses his balance. அந்த மனுஷன் வந்து அவனுடைய பேலன்ஸை இழக்கிறான். அப்போ அந்த ஆல்கஹால் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செரிபெல்லம். The human brain consists of 3 major parts. They are forebrain, midbrain and hindbrain. அதாவது மனித மூளையானது அடிப்படையாக 3 பகுதிகளை கொண்டது. அது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அதாவது forebrain, midbrain and hindbrain. In this picture you are seeing the structure of forebrain. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து முன் மூளையினுடைய அமைப்பு. It consists of cerebellum, thalamus and hypothalamus. இதில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னெல்லாம் அப்படின்னா cerebellum, thalamus மற்றும் hypothalamus. A deep cleft divides the cerebellum into right and left cerebral hemispheres. இந்த பகுதியானது 2 அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. Hemispheres connected by nerve fibers corpus callosum. இந்த 2 அரைக்கோளங்களும் வந்து கார்பஸ் கலோசம் என்று சொல்லக்கூடிய நரம்பு நார்களால் இணைக்கப்பட்டுள்ளது. Prominent folds in cerebral cortex and referred to as gray matter due to its grayish color. இந்த பகுதியில் மடிப்புகளுடன் கூடிய செரிபரல் கார்டெக்ஸ் பகுதி இருக்குது. அதனுடைய நிறம் வந்து சற்று வெளிரிய நிறமாக இருக்கின்ற காரணத்தால் அது வந்து என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா கிரே மேட்டர், கிரே மேட்டர் due to its grayish appearance. Cerebral cortex contains motor area, sensory area and regions that are neither clearly sensory nor motor called association areas. Cerebral cortex contains motor area, sensory areas and regions that are neither clearly sensory nor motor. அதாவது ரொம்ப தொட்டு உணரக்கூடிய இயக்க பகுதி, உணரக்கூடிய பகுதி இருக்குது, இயக்கங்களை உருவாக்கக்கூடிய பகுதி இருக்குது. ரெண்டுமே இல்லாத பகுதியும் வந்து இந்த செரிபரல் கார்டெக்ஸில் இருக்குது. அசோசியேஷன் ஏரியாஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் இன்டர் சென்சரி அசோசியேஷன்ஸ், மெமரி அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த தொகுப்பு பகுதி தான் எதுக்கு காரணம் அப்படின்னா நம்முடைய உணர்வுகளை உணரக்கூடிய பகுதி, அது மாதிரி மெமரி பகுதி, மனதில் வைக்கக்கூடிய எண்ணங்களை மனதில் வைக்கக்கூடிய பகுதி, அது மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் நம்முடைய பேச்சு பகுதி, இவைகளையெல்லாம் வந்து வைக்கக்கூடிய பகுதி. தென் tractive fibers covered with myelin sheath which constitutes the inner part of the cerebral hemisphere giving opaque white appearance to the layer called white matter. இந்த பகுதியில் தான் white matter இருக்குது. Then cerebellum wraps around the thalamus, that is the major coordinating center for sensory and motor signaling. இங்கே இருக்கக்கூடிய
செரிபரம் தான் வந்து எதுக்கு காரணம் அப்படின்னா சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங், அதாவது உணர்வுகளை உணரக்கூடிய பகுதி, இயக்கங்களை செயல்படுத்தக்கூடிய பகுதி, மோட்டார் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாமே வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா இந்த செரிபரம் பார்ட். தென் ஹைப்போதலாமஸ் லைஸ் அட் த பேஸ் ஆஃப் த தலாமஸ். ஹைப்போதலாமஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி தலாமஸினுடைய அடிப்பகுதியில் காணப்படும். Hypothalamus contains a number of centers which control body temperature, urge for eating and drinking. Hypothalamus தான் வந்து நம்முடைய உடல் வெப்பநிலையை சீர்படுத்துவது, நம்முடைய பசியை தூண்டுவது, தாகத்தை தூண்டுவது எல்லாமே வந்து hypothalamus. Also contains various groups of neurosecretory cells which secrete hormones called hypothalamic hormones. இந்த பகுதியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்க்கு பேர் ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். இன்னர் பார்ட் ஆஃப் செரிபரல் ஹெமிஸ்பியர் அண்ட் a group of associated deep structures like amygdala, hippocampus, etc. form a complex structure called the limbic lobe or the limbic system. இங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியினுடைய பேர் என்ன அப்படின்னா amygdala, தென் ஹிப்போகாம்பஸ், இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குகிறது. Along with hypothalamus, it is involved in the regulation of sexual behavior, expression of emotional reactions like excitement, pleasure, etc. அதாவது இந்த இது வந்து எதோடு ஹைப்போதலாமஸோடு சேர்ந்து வேற நம்முடைய செக்ஸுவல் பிஹேவியர்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் லைக் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ப்ளஷர், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய உணர்வுகளை எல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. Friends, in this picture you are seeing the structure of midbrain. Midbrain is located between thalamus or hypothalamus of the forebrain and the parts of the hindbrain. அதாவது இந்த நடுமூளை ஹைப்போதலாமஸுக்கும் ஹிண்ட் பிரைனுடைய பான்ஸுக்கும் நடுப்பகுதியில் காணப்படுகிறது. கேனல் கால்டு செரிபரல் அக்யூடக்ட் பாசஸ் த்ரூ த மிட்பிரைன். இந்த பகுதியில் ஒரு கேனல் போன்ற ஒரு பகுதி இருக்குது. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா செரிபரல் அக்யூடக்ட். டார்சல் போர்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 4 round swelling lobes called கார்பரா கொடரஞ்சிமினா. இதனுடைய டார்சல் பகுதியில் ஒரு ரவுண்டு சொல்லிங்ஸ், வட்ட வட்ட வீக்கமான மடல்கள் காணப்படுகிறது. அதனுடைய பெயர் கார்பரா கொடரஞ்சிமினா. மிட்பிரைன் along with the hindbrain forms the brainstem. இந்த நடுமூளையும் பின்மூளையும் இணைந்து தான் பிரைன் ஸ்டெம்மை உருவாக்குகிறது. brain stem-ஐ உருவாக்குகிறது. In this picture you are seeing the structure of hindbrain. You are seeing the structure of hindbrain. Hindbrain comprises pons, cerebellum and medulla oblongata. இந்த hindbrainல இருக்கக்கூடிய பார்ட் என்னலாம் அப்படின்னா பான்ஸ் இருக்குது, செரிபெல்லம் இருக்குது, மெடுலா ஒப்ளங்கேட்டா காணப்படுகிறது. Pons consist of fiber tracts that interconnect different regions of the brain. இந்த பான்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா நார்கள் போன்ற பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் வந்து மூளையினுடைய பல பகுதிகளை இணைக்கின்றன. Cerebellum has very convoluted surface in order to provide the additional space for many more neurons. Medulla is connected to spinal cord. மெடுல்லா தான் வந்து அடுத்து முதுகு தண்டு வடத்துடன் இணைகின்றன. Medulla has centers which control respiration, cardiovascular reflexes and gastric section. மெடுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் வந்து நம்முடைய மூச்சு, சுவாசம், அதே மாதிரி இதயத்தினுடைய செயல்பாடுகள், அது மாதிரி அதாவது வேற என்னது கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ், அதாவது நம்முடைய இரைப்பை பகுதியில் சுரக்கக்கூடிய சுரப்பிகளை எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த மெடுலா.
in the medulla. Here you are seeing the structure of neurons. The neurons are the nerve cells present in the human brain. The neurons very very important. இந்த neurons தான் வந்து மனித மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள். Neuron is a microscopic structure composed of three major parts, namely cell body, dendrites and axon. இந்த அதாவது இந்த நியூரான்ல வந்து 3 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து செல் பாடி, இன்னொன்று வந்து dendrites and third one axon. The cell body contains cytoplasm with typical cell organelles and certain granular bodies called Nissls granules. இந்த செல் பாடியில் சைட்டோபிளாசம் இருக்குது, அதே மாதிரி செல் ஆர்கனல்ஸ் காணப்படுகிறது. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா Nissls granules. Nissls granules. Then short fibers that branch repeatedly and project out of the body also contains Nissl granules and are called dendrites. It transmits impulse towards the cell body. இங்க இருக்கக்கூடிய அந்த dendrites தான் அதாவது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, dendritic branches. இதுதான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா டிரான்ஸ்மிட்ஸ் இம்பல்சஸ், அந்த சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது வந்து இந்த dendrites. Okay dear friends, till now we have discussed the structure of brain. Now we are going to know about the various disorders that may affect the brain. அதாவது மனித மூளையை தாக்கக்கூடிய சில டிஸார்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது எதெல்லாம் அப்படின்னா, ஏன் இந்த டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னா, அந்த டிஸார்டர்ஸ் வந்து 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. பயாலஜிக்கல் டிஸார்டர், சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் டிஸார்டர்ஸ். பயாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளால் வரக்கூடிய ஒரு டிஸார்டர்ஸ், அது வந்து பயாலஜிக்கல் டிஸார்டர்ஸ். தென் சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் டிஸார்டர்ஸ், நம்மை சுற்றி உள்ள நிகழ்வுகளால் பிரெயினில் வரக்கூடிய டிஸார்டர்ஸ். இதை வந்து பேசிக்காக வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிப்ரெஷன், தென் பேனிக் டிஸார்டர், தென் ஸ்கிசோஃபெர்னியா, தென் ஃபோபியாஸ், தென் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், தென் பைபோலார் டிஸார்டர் and finally dementia. These are the various problematic disorders which affects the human brain. These are the some problematic disorders which affect the human brain. Okay, then what are the symptoms of mental health disorder? இந்த ஹெல்த் டிஸார்டர் வரும்பொழுது ஒரு மனிதனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீயிங் சேட் ஆர் டிப்ரெஸ்ட், ரொம்ப சோகமாக இருக்கிறது, ஆங்கர் இஷ்யூஸ், அடிக்கடி கோபம் படுறது, தென் ஜம்பிள்டு தாட்ஸ் ஆர் லிமிட்டட் கெப்பாசிட்டி டு ஃபோக்கஸ், உணர்வுகள் வந்து திடீர்னு மாறிக்கிட்டு இருக்கிறது, தென் எக்ஸசிவ் ஆங்ஸைட்டி ஆர் ஃபியர்ஸ், அதிகமான பதட்டம், பயங்கரமான பயம், தென் எக்ஸ்ட்ரீம் மூடு ஸ்விங்ஸ், ஒரு நிலையில்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறது, தென் எல்லாவற்றுக்கும் மேலே சூசைடல் தாட்ஸ், எப்போவுமே வந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம், தென் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திங்ஸ் யூ யூஸ் டு லைக் ஏர்லியர், இதுக்கு முன்னாடி நேசித்த பொருட்களை இப்போது நேசிக்காமல் இருப்பது, இதுக்கு முன்னாடி ரொம்ப இப்போ பாட்டு பாடுற ஒரு மனநிலை இருக்கலாம், இல்லை டிரைவிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இதெல்லாம் இப்போ இல்லாமல் போகுது அப்படின்னா that indicates what? Mental health disorder. Then significantly weariness and poor energy. Significant weariness and poor energy, அதாவது உடம்புல வந்து ஆற்றல் இன்மை, then sleeping difficulties, நல்ல தூக்கம் கிடைக்காம இருக்கிறது, then having delusions, paranoia and hallucination, சம்பந்தமே இல்லாத எண்ணங்கள் மனதில் தோன்றி மறைதல், தென் ஆல்கஹால் ஆர் ட்ரக் அபியூஸ் இஷ்யூஸ், போதைப் பொருட்களை நாடுதல், தென் ஹேவிங் ரெகுலர் பேனிக் ஆர் ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ், அதாவது அதிகமான மன போராட்டங்கள், இதெல்லாம் வந்து எதுக்கு
எதை குறிக்கும் அப்படின்னா நம்முடைய மென்டல் டிஸார்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத குறிக்கும். மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸில் குறிக்கிறேன். த சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் டிஸார்டர் பீயிங் சேட் ஆர் டிப்ரெஸ்ட், anger issue, jumbled thought or limited capacity to focus, excessive anxiety or fears, extreme mood swings, suicidal thoughts, lost interest in things you used to like earlier, significant weariness and poor energy, sleeping difficulties, having delusions, paranoia and hallucinations. இதெல்லாம் பெரோனியா ஹெலுசினேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதனோட தொடர்புடையது அப்படின்னா சம்மந்தமே இல்லாத எண்ணங்கள் மனதில் தோன்றுதல். தென் ஆல்கஹால் ஆர் ட்ரக் அபியூஸ் இஷ்யூஸ், போதைப் பொருட்களை நாடுதல். ஹேவிங் ரெகுலர் பேனிக் ஆர் ஆன்சைட்டி அட்டாக்ஸ், பேனிக் ஆர் ஆன்சைட்டி அட்டாக்ஸ். ஓகே, இதில் நான் ஆல்ரெடியே பாயிண்ட் அவுட் பண்ணேன் என்ன அப்படின்னா இந்த மென்டல் டிஸார்டர்ஸ் எல்லாம் வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல் அப்படின்னு பார்த்தோம். இதில் பயாலஜிக்கல் காசஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெனட்டிக், பிரெயின் டிஃபெக்ட்ஸ் ஆர் இன்ஜுரி, then infections by certain bacteria or viruses, then poor nutrition, exposure to toxins, prenatal damage. இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல், குறிப்பாக ஜெனட்டிக், மரபு ரீதியாக வரக்கூடியது, பிரெயினில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள். தென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் போன்ற பாக்டீரியாக்களினுடைய தாக்கம். தென் புவர் நியூட்ரிஷன், சத்து பொருட்கள் இல்லாமல். தென் எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸ், விஷ பொருட்களெல்லாம் வந்து பிரெயினில் சேருதல். தென் ப்ரீநேட்டல் டேமேஜ், மூளை சிதைந்து போதல். இதெல்லாம் வந்து பயாலஜிக்கல் காசஸ். அடுத்தது சைக்கலாஜிக்கல் காசஸ். சைக்கலாஜிக்கல் காசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவியர் சைக்கலாஜிக்கல் ட்ராமா ஆர் ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது. தென் செக்ஸுவல், ஃபிசிக்கல் ஆர் எமோஷனல் அபியூஸ், மற்றவர்களால் மோசமாக துன்புறுத்தப்படுதல். தென் நெக்லெக்ட், லேக் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, மற்றவர்களால் ஒதுக்கப்படுதல். தென் ஃபேமிலி ஆர் சோசியல் வயலன்ஸ், குடும்பத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகள். தென் புவர் சோசியல் ரிலேஷன்ஸ், மற்றவர்களோடு நெருங்கிய நல்ல உறவுகளில் இல்லாமல். ஏர்லி லாஸ் ஆஃப் எ க்ளோஸ் ஆர் இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர் டெட், உறவினர்களுடைய திடீர் மரணம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதில் கொண்டு போய் விடும் அப்படின்னா மென்டல் டிஸார்டர் கொண்டு போய் விட்டுரும். இது வந்து எந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கல் கேட்டகரி. த நெக்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் கேட்டகரி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள். அதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சூழல்கள் இல்லாததுனால. தென் டெத் ஆர் டிவோர்ஸ், இறப்பு மற்றும் குடும்ப பிரிவினை. சோசியல் ஆர் கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதிகமான எதிர்பார்ப்புகள். சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் மாறுதல். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பை ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது தேவையில்லாத தடுமாற்றமான செயல்பாடுகள். தென் ஸ்கூல் ஒர்க்கு, அதிகமான அதாவது அதை என்ன சொல்றது, அதாவது கற்றலில் வரக்கூடிய சுமைகள். தென் ரொமான்டிக் ஃபெயிலியர், எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் தோல்வி, ரொமான்டிக் ஃபெயிலியர். These are the some environmental facts which causes mental disorders. Okay dear friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Okay, all the best.